இறைவன் மிக பெரியவன். மிக கடினமான ஒரு மனநிலையோட இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். கடந்த 2.5 வருஷமாக என் கூடவே இருந்து என்னை பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரிக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன். 2 முக்கியமான விடயங்களுக்காக அவங்களுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன். வலி தாங்க முடியலை. கடைசி நேரத்தில் தான் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, இத்தனை நாட்களாக இத்தனை மாதங்களாக வலியை தாங்கி கொண்டு முடியாத சமயத்தில் சொல்லி அவங்களுக்கான எல்லா பொருளாதார தேவைகளையும் நிவர்த்தி செய்கிற இடத்துல நான் இருக்கிறேன். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் இறைவன் நம்மக்கிட்ட பணி இந்த பரப்புரை. இன்றைக்கி நான் பக்கத்தில் இருக்க முடியல, தூரத்தில் வந்துட்டேன். யாராவது ஒரு பெண்ணை காப்பாற்றிட முடியாதா என்ற என்னுடைய பரப்புரை கனவுக்கு, என்னுடைய லட்சியத்துக்கு உடன் நின்றவங்க அந்த சகோதரி. நான் யாரெல்லாம் உலகத்தில் அதிகமாக நேசித்து என்னுடைய பரப்புரை கனவுக்கும் என் லட்சியத்துக்கும் உடன் நிற்பாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்தமோ அவங்க எல்லாரும் உன் கனவு என் கனவு ஆகாதுன்னு என்னையும் என் லட்சியத்தையும் தூக்கி எறிந்து நசுக்கி நெருப்பில் போட பார்த்தாங்க. அதுதான் நடந்தது. ஆனால் இந்த சகோதரி எல்லா வழிகளையும் மீறி 25 நாட்களான ப்ளீடிங் அதெல்லாம் தாண்டி அதோடு என்னுடைய 45 நாள் தொடர் பரப்புரையில் 10,000 கிலோமீட்டர் தொடர் பயணத்தில் அந்த காரில் எங்களோட இருந்து இப்படி ஒருத்தி கூட வரல அப்படின்னா என்னால் அந்த பரப்புரை செஞ்சுருக்க முடியுமா? பயண தோழி அப்படின்னு சொல்லுவாங்க. என் பயணத்துக்கு துணைக்கு மட்டும் இல்லை, என் தட்டு சோறுக்கும் துணை நின்ற அந்த சகோதரி. அவங்க நல்லா இருக்கணும். நல்லபடியாக என்னோடய பரப்புரைகளில் கூட்டங்களில் இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும். வருவாங்க, மைக் ஸ்டாண்ட் எடுத்து போடுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. திருப்ப என்னோடய புத்தகங்களை எல்லார்ட்டையும் கொடுப்பாங்க. மக்கள் காசு தனக்கு வேணும்னு இது வரைக்கும் அவங்க எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்கிட்டதில்லை. பணத்துக்காக அவங்க நிச்சயமாக வேலை செய்யலை. அந்த சகோதரிக்காக அதிகமாக துவா செய்யுங்க. எனக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த சகோதரிக்காக இன்றைக்கே உதவி செய்யுங்க. இறைவன் அதற்கான கூலி உங்களுக்கு 2 உலகத்துலேயும் சிறப்பாக தரட்டும்னு மனதார துவா செய்கிறேன். நம்மளாம் இருக்கோம் இப்படி கஷ்டப்படக்கூடிய மக்கள். அல்லாவுக்காக வந்து நிற்கும்போது நிச்சயமாக நம்ம அவங்களுக்கு உடன் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அவள் என்னை காட்டிலும் சிறந்தவள். இறைவன் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை சிறப்பாக திரும்ப தரட்டும்னு துவா செய்கிறேன். உங்களுடைய உதவிகளை அவசியம் எதிர்பார்க்குறேன்.